வணக்கம். இன்னொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நேர்பட பேசு நிகழ்ச்சியிலும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். இன்றையிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் தமிழர் தாயக பகுதிகள் முழுக்களும் அனுஷ்டிக்கப்பட போகுது. அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தா யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு, திருவோணமலை என்று சொல்லி எல்லா இடங்கள்லையுமே முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. மக்கள் உணர்வோடையும் எழுச்சியோடையும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கணும். முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உணர்வோடு வாங்கி பருகி அந்த ஆத்ம தாகத்தை தீர்த்து கொண்டு போகிற வேலையையும் அங்கங்கே செய்து கொண்டிருக்கிறோம். கட்சிகள், சிவில் சமூகங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என்று சொல்லி பலர் இதில் பங்கெடுத்திருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் நான் இந்த நேர்பட பேசு நிகழ்ச்சியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம், அதில் நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம், என்னென்ன செய்ய தவறி இருக்கிறோம் என்ற விஷயத்தை தான் நான் இதில் பேச போகிறேன். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்னால முள்ளிவாய்க்கால் மண்ணில் அந்த உணர்வு செறிந்த ரத்தம் கலந்த மண்ணில் கூடி செய்ய ஆரம்பித்த போது இது இப்படி தமிழ் மக்கள் முழுமைக்குமாக வியாபிச்சு நிற்கும் என்று சொல்லி யாரும் நினைக்கல. அந்த மணல் வழியில் கூடி ரத்தம் கலந்த அந்த மணலை கும்பலாக குவிச்சு அதில் தாங்கள் போரில் இழந்த தங்களுடைய உறவுகளை நினைச்சு மக்கள் அழுது வழிபட்டு செல்றதுக்கான ஒரு நிகழ்வு தான் அங்கே முதலாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஒரு தேவாலய சூழலில் ஒரு மாலை பொழுதில் தீவிரமான கண்காணிப்புக்கு மத்தியில் அந்த நினைவேந்தல் நிகழ்வு நடந்தது. மக்கள் அதுக்குள் வரவே மிகவும் அச்சப்பட்டார்கள். அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சொற்பளவிலான மக்கள் அந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டது எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மணலை குவிச்சு அதில் தங்களுடைய இறந்த உறவுகளுடைய படங்களையோ அல்லது அவர்கள் நினைவாக வச்சிருக்கிற ஏதாவது பொருளையோ அதில் வச்சு பூவையும் போட்டு குழந்தைகள், பெரியோர்கள் எல்லாருமே அழுது வழிபட்டு போனார்கள் அந்த நினைவேந்தல் நிகழ்வில். அதுக்கு பிறகு படிப்படியாக அது நடந்தது. சில காலங்களில் அது நடக்க முடியலை, கொரோனா அச்சுறுத்தல் என்று சொல்லி சில காலங்களில் நடத்த முடியாத சூழல் இருந்த போதும் மக்கள் அந்த மே 18 என்ற அந்த நாளை ஒரு உணர்ச்சி மிக்கதாக தங்கள் இனம் மீது நடத்தப்பட்ட ஒரு அவலத்தின் குறியீடு நாளாக உணர்வோடு கடந்து வந்திருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த 15 வருஷங்களும் கடந்திருக்கு. இந்த 15 வருஷங்கள் தமிழ் மக்கள் இந்த நினைவேந்தல் நாளை வச்சு உலகத்துக்கும் இலங்கைக்கும் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கணும். முதன்மையானது, முக்கியமானதும், நாங்கள் இந்த தேசத்தில் இன அழிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம், கூட்டாக அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியைத்தான் ஒவ்வொரு மே 18 உலகத்துக்கு மக்கள் சொல்லி கொண்டிருக்கணும். அதோட இதை நாங்கள் இலகுவில் மறந்து போக மாட்டோம் என்றதையும் தமிழர்கள் உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கணும். நினைவேந்தல் நாளில் கலந்து கொள்றதா இருக்கலாம், அங்கு வழங்கப்படுற மரங்களை கொண்டு போய் நாட்டுற விஷயங்களாக இருக்கலாம், முள்ளிவாய்க்கால் கஞ்சி விஷயமாக இருக்கலாம். மற்றது இதில் படிப்படியாக வடகிழக்கில் இருக்கிற எல்லா தமிழ் சமூகமும் அப்படியே ஒரு நினைவேந்தல் அடிப்படையில் குழுமுற விஷயமாக இருக்கலாம். அத்தோடு வெறுமனே முள்ளிவாய்க்காலில் மட்டும் வச்சுக்கொள்ளாமல் வடகிழக்கில் இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் முள்ளிவாய்க்கால்களை அந்த நினைவேந்தல் மையங்களை உருவாக்குற வேலை திட்டமாக இருக்கலாம். மக்கள் இது எல்லாத்திலையுமே தன்னார்வமாக கலந்து கொண்டு எங்களுடைய அரசியலை இந்த நினைவேந்தலுக்கு கூடாக வெளிச்சொல்ல முனைகிறார்கள். எனவே தான் இந்த நினைவேந்தல் அரசியல் என்பது, அதாவது தமிழர்கள் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட நினைவேந்தல் அரசியலானது வேறொரு வடிவத்துக்கு வியாபிச்சு கொண்டிருக்கு, வேறொரு அரசியல் தளம் நோக்கி போய்கொண்டிருக்கு. அரசியல்வாதிகள் இதில் பங்களிப்பு செய்யலை, முழுக்க தன்னார்வமாக மக்கள் தான் இதை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த நினைவேந்தல் முன்னெடுப்பு அரசியலில் பல நன்மைகள் நடந்திருக்கு. ஆனால் சில விஷயங்களில் நாங்கள் தவறி இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த 15 வருஷமாக இந்த நினைவேந்தல்களில் தொடர்ந்து கலந்து கொண்டவன்ற வகையிலும் தமிழர்களோட இந்த உணர்வில் கலந்து கொண்டு அவர்களுடைய உணர்வை நான் பகிர்ந்து கொண்டவன் என்ற அடிப்படையிலும் இந்த விஷயத்தை நான் அவதானிச்சிருக்கிறேன். பொதுவாக முள்ளிவாய்க்கால் நிலத்துக்கு இந்த நிலத்தோடு நன்கு பரிச்சயப்பட்ட நாங்கள் போனாலும் சரி, அந்த நிலத்தை அறியாமல் வேறு இடங்களில் வந்தவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் உணர்வும் இன உணர்வும் இருந்தால் மட்டும் அந்த நிலம் புதிதாக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லும். அதாவது அது ஏதோ ஒன்றை உங்களுக்கு சொல்ல வரும் என்பதுதான் அந்த செய்தி. வெறும் வெளியாக, வெறும் மணல் தரையாக, இப்பவும் கந்தகனடியும் இரத்த வாடையும் வீசும் அந்த வெளியாக இருக்கிற அந்த இடமானது எங்களுக்கு எதையோ ஒன்று சொல்லி கொண்டிருக்கும். அது சொல்ல வர செய்தியை நாங்கள் சரிவர விளங்கி கொண்டோமா, அதை சரியாக அர்த்தப்படுத்தி கொண்டோமா என்று சொன்னால், அந்த வெறும் நிலம், அந்த வெறும் மணல் நிலம், அந்த மணல் நிலம் எங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வரும். அந்த செய்தியை நாங்கள் சரிவர புரிந்து கொண்டோமா,
அது சரிவர புரிந்து கொண்டு எங்களுடைய அரசியலை நாங்கள் செய்தோமான்னு பார்த்தால் இல்லை என்று தான் நான் சொல்ல விளைகிறேன். உதாரணத்துக்கு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அந்த இடத்துக்கு போகும்போது, அடுத்த முறை நான் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நினைவேந்தல் தூவியே இந்த இடத்துல கட்டிடுவேன் என்ற ஒரு சத்தியப்பிரமாணத்தோடு வெளியே வருகிறோம். ஆனால் அது செய்யவே இல்லை. அந்த நிலத்தில் என்று சொன்னார்கள் கூட அதை செய்ய இல்லை. அந்த நிலம் முழுவதும் போரின் சாட்சியமாக சிதைக்கப்பட்ட பல பொருட்கள் இருந்தது. அந்த நிலம் முழுக்கள் அப்படியே சிதைஞ்சு கிடந்தது. குழந்தைகள் பயன்படுத்தின விளையாட்டு பொருட்கள், ஆல்பம், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், உடுப்புகள், சமைச்ச சட்டிபானைகள், கோப்பைகள் என்று சொல்லி பல விஷயங்கள், தமிழர்களுடைய வாழ்வியலோடு கலந்த பல விஷயங்கள் முள்ளிவாய்க்கால் வெளி முழுவதும் கலந்திருந்தது. அந்த மணலுக்குள் அப்படியே விதைக்கப்பட்டிருந்தது. அந்த மணல் முழுவதும் ஒரு வகையில் நினைவேந்தல் வழி, நினைவுகளின் வழியாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது எதுவுமே இல்லை. அந்த நேரமே அந்த பொருட்களை எடுத்து, யாராவது சம்பளம் கொடுத்தால் அந்த பொருட்கள் எடுத்து நாங்கள் ஒரு ஆவண காப்பகமாக அதை செய்திருந்தால் இன்றைக்கு எங்களுடைய கடந்த கால வரலாற்றை சொல்கிறதுக்கு ஒரு ஆவண காப்பகமாவது மிஞ்சிருக்கும். அது நடக்கவே இல்லை. அங்கே கிடந்த பொருட்கள் எல்லாமே அழிஞ்சு போக, திட்டமிட்டோ திட்டமிடப்படாமலோ அழிஞ்சு போக, மீதி கிடந்த இரும்பு பொருட்களை இரும்பு வியாபாரிகள் பொறுக்கி கொண்டு போன சம்பவம் தான் நடந்திருக்கு. ஒன்றில் அந்த பொருட்களை நாங்கள் ஒரு இடத்துல சேமிச்சிருக்க வேணும், அல்லது ஒரு ஆவண காப்பகமாக அதை நாங்கள் காட்டியிருக்க வேணும். இனப்படுகொலைக்கு இன அழிப்புக்கு உள்ளான இனங்கள் எல்லாமே உலகம் முழுவதும் இதைத்தான் செய்திருக்கணும். இன்றைக்கும் யூதர்கள் தங்களுடைய இனப்படுகொலையின் சாட்சியமாக இப்படியான பொருட்களை உலக நாடுகள் பலவற்றில் வச்சிருக்கிறதாக நான் அறிகிறேன். ஆனால் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். அடுத்த விஷயம், சரி, அந்த பொருட்களை வைக்கத்தான் தவறு இருக்கிறோம், இந்த நினைவேந்தல் இல்லத்தையாவது நாங்கள் பெருசாக்கி பார்ப்போமான்னு சொன்னால் அந்த வேலையும் நடக்கல. இன்றைக்கும் போர் முடிஞ்சு 15 வருஷங்களாகின இன்றைக்கும் அந்த 2 கையை உயர்த்தின அந்த சின்ன நினைவேந்தல் குறியீட்டை வச்சு தான் நாங்கள் இந்த நினைவேந்தல் நாளை கடைப்பிடிக்கிறோம். ஒரு பெரிய அளவில், ஒரு பிரம்மாண்டமான அளவில் ஒரு நினைவேந்தல் மையத்தை செய்கிறதுக்கு நாங்கள் தவறி இருக்கிறோம். இப்போவும் அந்த நினைவேந்தல் நடக்க போகிறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு அல்லது 2 நாளைக்கு முன்னுக்கு அந்த இடத்துல போய் நின்று எதையாவது கொடியை கட்டி எதையாவது செய்யவே தவிர முன்கூட்டியே ஏதாவது செய்து கொள்வோம், எங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை எப்பயாவது கிடைக்கிற இந்த தமிழ் அரசியல் சலுகைகளை பயன்படுத்தி எதையாவது செய்வோம்னு சொன்னால் அதையும் நாங்கள் செய்ய தவறி இருக்கிறோம். அடுத்த விஷயம், இந்த நினைவேந்தல் அல்லது கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை ஆவணப்படுத்துகிற விஷயம். நான் கடந்த சில வாரங்களாக தமிழரில் பலரை நான் போரில் இருந்து வந்த பல பேரோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன், பல பேரோட நேரடியாக காய்ச்சிருக்கிறேன். யாருமே வெளிப்படையாக இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு துணியே இல்லை. எல்லாரும் அது கடந்த காலத்தில் நடந்ததை நாங்கள் விட்டுருவோம், இப்போ நினச்சி அதெல்லாம் கவலை, வெளியில் சொல்லி என்ன நடக்க போகுது என்ற ஒரு சலிப்பு மனநிலைக்குள்ளே வந்துட்டோம். இது வெறுமனே ஒரு சலிப்பு மனநிலை அல்ல. எப்படி கடந்த காலத்தில் நாங்கள் எங்களுடைய வரலாற்றையும் நாங்கள் கடந்து வந்த அந்த அரசியல் வழியை, நாங்கள் கடந்து வந்த அந்த அரசியல் வழித்தடத்தையும் எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த அவலத்தின் சாட்சியங்களையும் பதிவு செய்ய தவறினமோ அது மாதிரி தான் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தையும் ஆவணப்படுத்த தவறி இருக்கிறோம். மக்கள் இயல்பான போக்கில் அதை அப்படியே போட்டோம், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பண்ண மாதிரி கடந்து வந்துட்டோம். இது வெறுமனே முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு மட்டும் இல்லை, முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் ஒரு விஷயமான அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு விஷயத்திலையும் இது நடந்திருக்கு. இவ்வளோ பேர் இருந்தும் அந்த விஷயங்களை சரிவர ஆவணப்படுத்த தவறி இருக்கிறோம், முறைப்படியாக ஆவணப்படுத்த தவறி இருக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக புத்தகங்கள் வந்திருக்கு, கவிதைகள் வந்திருக்கு, வீடியோக்கள் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தொகுப்பாக, மற்ற இனப்படுகொலைக்கு உள்ளான இனங்கள் இன்றைக்கு தொகுத்து வச்சு காட்டுற மாதிரி ஒரு தொகுப்பாக நாங்கள் செய்ய தவறி இருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன், அதாவது ஒரு ஆவணத்திரட்டாக இருக்கும்போது தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை வச்சு ஒரு சர்வதேச அரசியலை செய்ய முடியும். நாங்கள் அந்த விஷயத்தில் தவறி இருக்கிறோம். அந்தந்த வருஷ நினைவேந்தல் நாளில் ஏதாவது ஒன்றை செய்வோம், அந்த வாரத்துக்குள்ளே சமூக வலைதளங்களை உணர்வு கொந்தளிக்க அதை பகிர்வோம், அதோட கடந்து போவோம். இப்படித்தான் கடந்த 15 ஆண்டுகள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்வச்சு நாங்கள் எதையாவது செய்திருக்கிறோம், செய்ய விளைந்திருக்கிறோம். மக்கள் அதை வெகுவாக மறந்து போகவே விரும்புகிறார்கள். இந்த மறதி தான் காலம் முழுக்க நடந்திருக்கு. எல்லாளன் அனுராபுரத்தில் தோற்றத்திலிருந்து நாங்கள் கடந்த கால வரலாற்றை ஆவணப்படுத்த தவறியதன் விளைவு தான் இது. இன்றைக்கு வரலாற்றை இனமாக இலங்கை தீவில் வாழ்கிறதுக்கும் இதுதான் ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். எல்லாரும் விடுங்கோ, இப்போ அண்மையில் நடந்த 15 வருஷத்துக்கு முதல் நடந்த அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை கூட நாங்கள் சரிவர ஆவணப்படுத்த தவறிட்டோம் என்ற விஷயத்தை தான் நான் இவ்விடத்தில் சொல்ல விளைகிறேன். இதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் பார்க்க வேணும் என்னென்று சொன்னால், இந்த போர் சுற்றுலா, வார் டூரிசம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. போருக்கு பிறகு வார் டூரிசம் என்றது அரசு தெளிவாக முன்னெடுத்தது.
அதாவது புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், தலைவற்ற வீடு, சூசியன் அவர்களுடைய வீடு, அந்த நீச்சல் தடாகம் எல்லாத்தையுமே காட்டி அந்த போர் சுற்றுலான்ற விஷயத்துக்கூடாக ஒரு வருமான மீட்டலை செய்தது. அரசு அல்லது போரில் வெற்றி பெற்ற தரப்புகள் அப்படித்தான் போர் சுற்றுலாவை கையாளும். ஆனால் எங்களுடைய அரசியலை, எங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த பேரவலத்தை, அழிப்பை உலகத்துக்கு சொல்லவும் ஏனைய சமூகங்களுக்கு சொல்லவும் இந்த போர் சுற்றுலா என்ற விஷயத்தை பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை காலம் வழங்கியது. ஆனால் நாங்கள் அதை சொல்லக்கூட தவறி இருக்கிறோம். ஏன் இந்த தவறு நடந்தது என்று சொன்னால், போருக்கு பிறகு உருவான இந்த அரசியல் சூழலை, போருக்கு பிறகான தமிழ் சூழலை சரியாக தியரிமயப்படுத்த, அதாவது சித்தாந்தமயப்படுத்த நாங்கள் தவறிட்டோம். எங்களோட பல்கலைக்கழக பேராசிரியர்கள், அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாருமே இதை செய்திருக்க வேணும். இதை எப்படி நாங்கள் கையாள போகிறோம்னு. ஆனால் வெறுமனே அதை நாங்கள் ஒரு உணர்வுக்குரிய விஷயமாக, எல்லாமே முடிஞ்சு போச்சு என்ற ஒரு சலிப்பு தட்டுறதுக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்க தொடங்கியதன் விளைவுதான் நாங்கள் எங்களுக்கு 2009க்கு பின்னரான அந்த அரசியல் வழியை, நினைவேந்தல் வழியை நாங்கள் சித்தாந்தமயப்படுத்த தவறி இருக்கிறோம் என நான் நினைக்கிறேன். அந்த போர் சுற்றுலா என்ற விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்து இப்படி ஒரு அரசியலை செய்திருந்தால், இன்றைக்கு எங்களை நோக்கி அந்த சர்வதேச பார்வை, சர்வதேசம் எங்கள் மீது திணிக்கிற அந்த அரசியல் போக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கும் என்றது என்னுடைய கணிப்பு, சமந்தரியான கணிப்பு போல. அடுத்த விஷயம், இந்த பொருளாதாரம். போருக்கு பிறகு, அதாவது 2011ஆம் ஆண்டிலிருந்து மக்கள் வன்னி பகுதியில் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டார்கள். மீள்குடியேற்றம் செய்யப்படும் போது அங்கே எதுவுமே இருக்கல. வீட்டின் கதவு, நில, ஜன்னல், வீட்டுக்கு போட்டிருந்த சகல பொருட்களுமே, அது கல்வீடாக இருக்கலாம், குடிசை வீடாக இருக்கலாம், எல்லாத்திலேருந்துமே உருவி கொண்டு தான் அரசாங்கம் மக்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டது. இன்னொரு அர்த்தத்தில் பொருளாதார ரீதியில் தமிழர்கள் இனிமேல் மீண்டெழவே முடியாது என்ற ஒரு சூழலில் தான் அங்கே மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். எனவே வன்னி மக்களுடைய அந்த கடினமான உடல் உழைப்பும், அந்த உழைப்பு உருவர்ன அந்த ஆன்மாவும் அவர்களை விரைவாக மீட்டெடுத்து வந்தது என்றுதான் சொல்ல வரும். வேலி இருக்கோ இல்லையோ, வரம்பு இருக்கோ இல்லையோ, மக்கள் தொடர்ச்சியாக இந்த வெயில், மழை என்று இதையும் பார்க்காமல் தங்களுடைய விளைநிலத்தை பயன்படுத்தி உடல் உழைப்பால் முன்னேறி இருக்கிறார்கள். இதில் புலம்பெயர் தமிழர்களுடைய பங்கு மிக கணிசமானது. இந்த உடல் உழைப்பு மட்டும் இல்லாட்டி அரசும் ஏனைய தரப்புகளை நினைச்ச மாதிரி அந்த மக்கள் இன்றைக்கும் பொருளாதார ரீதியில் முன்னேறி வர முடியாமல் தான் இருந்திருக்கிறார். மொத்தமாக தமிழர்களுடைய பொருளாதாரமும் முறிஞ்சு போய் கிடந்திருக்கும். எல்லாருமே தெருவா நின்று பிச்சை எடுத்து கொண்டு இருப்பினோம். உலகம் முழுவதும் அதுதானே. போருக்குள்ள அழிக்கப்பட்ட தரப்பு என்றது அப்படித்தான். இன்றைக்கு ஆப்கானிஸ்தானை பாருங்கோ, ஈராக்கை பாருங்கோ, எல்லா நாடுகளையும் அதுதான் நடக்குது. ஆனால் வன்னியில் அது நடக்கலை. 15 வருஷத்துக்குள்ளே அநேகமான குடும்பங்கள் மீண்டெழுந்து வந்துட்டோம். அது ஒரு நட்போக்கு என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் இதுலேயும் ஒரு தவறு நடந்திருக்கு. போருக்கு பிள்ளைகளை கொடுத்த வயது முதிர்ந்த அந்த பெற்றோர், பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள், பெற்றோர், மனைவிமார்கள், அவை இழப்புக்கு உள்ளான ஆட்கள், மற்றது உடலில் செல் பீஸ், ரவுண்ட்ஸ் போன்றவற்றோடு வாழ்கிற மக்கள், இந்த தரப்பினரால் கடினமான வேலைகளை எதையுமே செய்ய முடியாது. வன்னியில் இந்த பாதிப்பு இல்லாத ஆக்களை விரல் விட்டு எண்ணி பண்ணலாம். கட்டாயம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாவது இப்படியான பாதிப்புக்குள்ளான வகையில் இருக்கணும். ஏன்னா அவர்களால் எந்த உழைப்பையுமே செய்ய முடியாது. இயக்கம் இப்படியான ஆக்களுக்கான குடியேற்ற திட்டங்களை வன்னியில் அந்த காலத்தில் உருவாக்கி வச்சிருந்தது. ஆனால் போருக்கு பிறகு அது எதுவுமே இல்லை. போருக்கு பிள்ளைகளை கொடுத்த பெற்றோர் இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே முடியாத நிலையில் தான் இருக்கணும். பல குடும்பங்களுடைய சாப்பாடு என்பது முள்ளிவாய்க்கால் கஞ்சியை விட மோசமான நிலையில் தான் இருக்குது. முள்ளிவாய்க்கால் கஞ்சியாவது ஒரு நாளைக்கு ஒருக்கா கிடச்சிது, இங்கே 2 நாளைக்கு ஒருக்கா கிடைக்க வேண்டிய நிலை தான் இன்றைக்கு இருக்குது. எனவே போருக்கு பிறகு நான் குறிப்பிட்ட இந்த 5 தரப்பினரும் மிக மோசமான பொருளாதார அழிப்புக்கு, பொருளாதார வீழ்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறோம். பலர் சொல்லாமலே பட்டினிச்சாவுக்கு உள்ளாகி இருக்கிறோம். பட்டினிச்சாவுன்ற சாப்பிடாம கிடந்து மட்டுமே சாகிறது இல்லை. சாப்பிடாமல் இருந்து அதுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அப்படியே திருப்பி சாப்பிடாமல் போய் நோய்வாய்ப்பட்ட நிலையில் சரியாக மருத்துவ வசதிகள் கிடைக்காம செத்து போகிறது தான் அந்த பட்டினிச்சாவு, உணவு பாதுகாப்பின்மை என்று சொல்லி நல்ல தமிழில் சொல்லுவினோம். எனவே இப்படியான சாவுகளும் வன்னியில் நடந்திருக்கு. இதிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு, மீட்டு வாரத்துக்கு பல்வேறு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் போராடி இருக்கு, களத்தில் இறங்கி வேலை செய்திருக்கு. ஆனால் பல இடங்களில் அதை வெற்றி அளித்தாலும் இன்னும் பல இடங்களில் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. அதுக்கு பிரதான காரணமே மக்களுடைய தேவை என்னென்று அறிஞ்சு உதவி செய்யாமை தான்.
உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் 10 குடும்பம் இருக்குன்னு சொன்னால் 10 குடும்பத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் தையல் மிஷினை வழங்குறது. 10 குடும்பத்தின் வீட்டிலையும் தையல் மிஷின் இருந்தால் யார் யாருடைய துணியை தைக்கிறது? இல்லாட்டி 10 குடும்பம் இருக்குதுன்னா 10 குடும்பத்துக்குமே ஆட்டை கொடுத்து விடுறது. ஆட்டை கொடுத்துட்டு அவையால் எங்கே அந்த ஆட்டை மேய்க்க முடியும், எப்படி பராமரிக்க முடியும்? எனவே இனி உதவி செய்கிற ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒருத்தருக்கு என்ன தொழில் வருது, அவருக்கு என்ன இயலுமை இருக்குது, எந்த தொழிலை அவரால் சரியாக கையாண்டு முன்னேற முடியும் என்று பார்த்து அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான உதவிகளை, வாழ்வாதாரங்களை வழங்குறது நன்மை அளிக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றது வடக்கு கிழக்குன்னு சொல்லி எல்லா இடங்களுக்குமே உதவிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் சரியான மதிப்பீடுகள் நடக்க இல்லை. உதவிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கே தவிர அந்த உதவிகளால் மக்கள் எவ்வகையில் முன்னேறி இருக்கிறது, அதில் ஏதாவது நன்மை நடந்திருக்கா, தீன்மை நடந்திருக்கா, அல்லது இந்த உதவி திட்டத்தை எப்படி மாற்றி அமைக்க வேணும் என்ற விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் மதிப்பீடுகள் நடக்க வேணும். இப்படி மதிப்பீடு நடந்தால் தான் நாங்கள் அடுத்து 16வது வருஷம் பற்றி பேசி கொண்டிருக்கும் போது ஏதாவது முன்னேற்றம் நடந்திருக்கும். இல்லாட்டி மக்கள் தொடர்ச்சியாகவும் இப்படித்தான் இருப்பினோம். இந்த நேர்பட பேசுவதில் இந்த 3 முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள் முன்னிலையில் கதைக்க விளங்கினான். சரியாக கதைச்சிருப்பேன் நினைக்கிறேன். அதாவது போருக்கு பிறகு நாங்கள் ஆவணப்படுத்த சரியாக எதையுமே செய்யலை. மற்றது நினைவேந்தல் விஷயத்தில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நினைவேந்தல் தூவிய கட்ட தவறி இருக்கிறோம். அடுத்தது பொருளாதார விஷயம், உரிய மதிப்பீடுகள் செய்யாமல் தொடர்ச்சியாக மக்களுக்கு உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறது தொடர் தோல்விகளை தான் எங்களுக்கு தரும் என்ற விஷயத்தையும் இந்த வீடியோவின் முடிவாக நான் சொல்ல விளைகிறேன். அரசியல் விஷயத்தை நான் இதில் கதைக்க வரையில் அரசியல் என்றுமில்லாத சரிவையும் சிதைவையும் தான் நாங்கள் இந்த 15 ஆண்டுகளுக்குள்ளே சந்திச்சிருக்கிறோம். அதை பொருத்தமான ஒரு அரசியல்வாதி தான் அதை மதிப்பீடு செய்ய வேணும், ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேணும். எனவே தொடர்ந்தும் இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் இந்த நேர்பட பேசு நிகழ்ச்சியில் பார்ப்போம். சமூகத்தில் இருக்கிற கரிசனையும் அக்கறையும் தான் இதை இப்படி பேசுகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கே தவிர எங்களை நாங்களே தாழ்த்தி கொள்றதுக்காக இல்லை. நாங்கள் முதல் எங்களை சுய விமர்சனமும் சுய மதிப்பீடும் செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நாளிலேயே இந்த விஷயத்தை நான் உங்கள் முன்னிலையில் கதைச்சேன். இது மாதிரி வீடியோக்களை பார்க்குறது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அல்லது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் கதைக்க வேணும் சமூக அக்கறையோடு என்று சொல்லி நீங்கள் சிபாரிசு பண்ணாலும் அது குறித்தெல்லாம் எங்கெல்லாம் தேட முடியுமோ அங்கெல்லாம் தேடி உங்களோட கதைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி.